உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் 2020 சாத்தான்குளம் அது இதே தான். அப்பா மகனை நீங்கள் வந்து துடிக்க அடித்து கொண்டது. அப்போ 2 பேரும் செத்துடுறாங்க, அப்பாவும் மகனும் செத்துடுறாங்க. செத்த உடனே ஏன்னா அதாவது இரவு கடையடைப்பு, அந்த கோவிட் நேரத்தில் கடை அடைக்க நான் அடைப்பேன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. வாக்குவாதம் வருது. ஒரு எஸ்ஐக்கும் அவருக்கும், இந்த ரகு கணேசன் ஒருத்தன், அவருக்கும் வாக்குவாதம் வருது. தூக்கிட்டு போகிறாங்க. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பையன் போகிறான். 2 பேரும் காலையில் ஹாஸ்பிட்டலில் அதுன்னு கொண்டு போகிறாங்க. கடைசியில் ஜெயிலுக்கும் கொண்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் செத்துடுறாங்க. செத்த உடனே அப்போ இருந்த முதல்வர் எடப்பாடி தான் இருந்தார். அவர் வந்து இது ஹார்ட் அட்டாக்கில் செத்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்தாங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு நம்மளுடைய புலனாய்வில் என் தம்பி நாகேந்திரன் தான் ஒரு ஜெயில் மேனுவலில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். டாக்டர் வெங்கடேசங்கிறவர் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார். 2 பேருக்கும் தனித்தனியாக பேரை போட்டு குலூட்டியல் ரீஜனில் மல்டிபிள் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இதுலேயும் பதிவு பண்ணியிருப்பார். அது என்னென்னா, அதாவது அந்த 2 பேருடைய பின்பக்கத்துலேயும் ஒரு மல்டிபிள் மார்க்ஸ், ரத்த கரைபடைந்த காயங்கள் வந்து மல்டிபிளாக இருந்தது அப்படிங்கிறத அது பதிவு பண்ணியிருப்பார். அந்த பிட்டு நாம் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த பிறகு தான் இது அப்படியே போலீஸோட முகம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த 6 பேரும் இப்போ கழிதிங்கிறாங்க, சிறையில் தான் இருக்காங்க. அது வந்து நக்கீரனுடைய அந்த வெளிக்கொண்டு வந்த உண்மையினால் அவங்க 6 பேருக்கும் இன்றைக்கி வரைக்கும் பெயில் கொடுக்க மறுக்குது நீதிமன்றம். 6 பேரும் கழிதிங்கிறாங்க. இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் சாத்தான்குளத்தில் இப்படி வந்து ஒரு 2 பேரை அடித்து காயப்படுத்தினதுனால செத்ததுனால இன்னமும் 6 பேர், அதில் இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, போலீஸு, கான்ஸ்டபிள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ பேர் இன்னும் 5 வருஷமாக கழித்து நின்றுட்டுருக்காங்க. இப்படி தெரிஞ்சிருந்தும்